இன்று காலை தூத்துக்குடி மையப்பகுதியில் உள்ள விநாயகர் கோயில் முன்பு இருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளத்தின் சுற்றுச்சுவர் சரிந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பல இங்குள்ள பக்தர்களுக்கு ஒரு தெப்பத் திருவிழா நடக்கக்கூடிய இந்த மையப்பகுதியில் உள்ள தெப்பக்குளத்தின் சுவர் இடிந்து விழுந்திருப்பது ஒரு அதிர்ச்சி சம்பவமாக உள்ளது. இங்கு உள்ள சிவன் கோயில் மற்றும் பாகம்பரியம்பாள் ஆலயத்தில் உள்ள தெப்பத் திருவிழா ஆண்டுதோறும் தை மாதம் நடைபெறும். இன்னும் ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய தெப்பத் திருவிழா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விபத்து நடந்திருக்கிறது பார்த்துருக்கும் போது இன்னும் ஒரு மாதம் கழித்து இதே மாதிரி நடந்திருந்தால் பல ஆயிரக்கணக்கான உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கும் என்று எல்லாரும் அச்சப்படுறாங்க. என்ன நடந்துன்னு பார்த்தாச்சுன்னா, மாநகராட்சியிலேருந்து இந்த பகுதியை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம், அழகுபடுத்துகிறோன்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி 2க்கு 2 டைல்ஸ் போட்டு சுற்றி பார்க்கிங் டைல் மாதிரி போட்டிருக்கிறாங்க. இந்த டைல் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வித அடிப்படையும் இல்லாமல் ஒரு பழமையான சுவர், கிட்ட 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள சுவர் பக்கத்தில் போய் காங்கிரீட்லாலும் கல்லாலும் ஒரு நெருக்கடி கொடுத்ததுனால இந்த மழை நேரங்கிறதுனால அந்த சுவர் எல்லாமே உள்ளே சரிஞ்சிருக்குது. ஒரு பழமையான சுவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. இது முறைப்படி இது எப்படி நடந்ததுங்கிறத விசாரணை நடத்தணும். காலையில் பார்த்தீங்கன்னா மேயர் இதை ஆய்வு பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கிறாப்புலன்னா, இது ஒரு 147 ஆண்டு பழமையானதுன்னு சொல்லி ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் சொல்லுவாங்க, ஒரு கடிகாரத்தை உடச்சோன்னா ஐயோ இது புது கடிகாரம் நினச்சது ரொம்ப பழமையான கடிகாரமாம்பாங்க. அதே மாதிரி இது ஒரு பழமைங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு சீரியஸாக இல்லை. ஏதோ 147 வருஷமான சுவர் தான், அதனால் உடஞ்சிச்சு, இனி நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஆய்வு பண்ணுறதுக்கு நாங்கள் ஆட்களை கூட்டு வரோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயமாகும். ஒரு வேலை நடக்குன்னா முறைப்படி இதுக்கு டெண்டர் எப்படி விடப்பட்டது, அந்த இன்ஜினியர் இதுக்கு எப்படி அதுக்குள்ள திட்டங்கள் கொடுத்துருக்கிறாரு, அந்த எஸ்டிமேட் சொல்லக்கூடிய இதில் இதுக்கு என்னென்ன அடுக்குகள்னு ஒவ்வொரு லேயர் இருக்கும். முதல்ல இந்த மண் பரிசோதனை நடத்தப்பட்டதா, மண்ணோட திடத்தன்மையை ஆய்வு செய்யப்பட்டதா, இப்படி ஒவ்வொரு கட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் செய்யப்பட்டதாங்கிறத இனி கட்டாயம் விசாரணை செய்ய பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தும். இதில் பெரும் ஊழல் நடந்திருக்கதா நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெறும் 75 லட்ச ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க, வெறும் டைல்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த மாநகராட்சிக்கு இதை அழகுபடுத்தணும், இது மக்கள் பயன்பாட்டுக்கு ஆகணும்னு நினச்சிருந்த மாதிரி தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்துக்கு மத்தியில் இருக்கிற அந்த மண்டபத்தில் உள்ள மரத்தை கூட அவங்க க்ளீன் பண்ணல. அப்போ அவங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் மட்டும் இந்த வேலையை முடித்தோம், பில்லு எடுத்தோங்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்ததாக நான் குற்றம் சாட்டுகிறோம் பிஜேபி சார்பாக. ஏன்னா அந்த மரமே எனக்கு க்ளீன் பண்ணல. இன்னைக்கு இந்த கோயிலுக்காகவோ இந்து பக்தர்களுக்காகவோ பொதுமக்களுக்காகவோ செய்த வேலையா இது கருதவில்லை. இதில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு. 75 லட்ச ரூபாய்க்குள்ள வேலை இல்லை, ஒரு பழமையான சுவர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய துரோகமாகும், இந்துக்கள் மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவும் நான் இதை குற்றம் சாட்டுறேன். இதுக்கு நாங்கள் நாளைக்கு கமிஷனர்கிட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாளை காலையில் முழு விசாரணை நடத்தணும்னு சொல்லி நாங்கள் மனு கொடுக்குறதுக்கு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் டெண்டர் வைக்காமலே நடந்திருக்குன்னு சொல்லி நான் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக. அந்த வழக்குகளும் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு போல தான் இதுவும் நடந்திருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதுக்கு முறையான டெண்டரோ எஸ்டிமேட்டோ இருந்திருந்துன்னா இதே மாதிரி நடந்திருக்காது. ஒரு பழமையான சுவர் பக்கத்தில் ஒரு வேலை நடக்கணும்னாச்சுன்னா கட்டாயம் ஆய்வு நடந்திருக்கணும். அப்படி இல்லாமல் செஞ்சுருக்கோன்னா இது ஏதோ அவசர கதியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நடந்ததாக இதை நான் குற்றம் சாட்டுகிறேன்.